வெல்கம் டு குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி. அன்புள்ள மாணவர்களே, நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேடு 2 இதுக்கான நோட்டிபிகேஷன் இப்போ வந்துடுச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதுக்கான எக்ஸாமினேஷன் வந்து 11 இருந்து 14 வரைக்கும் இந்த எக்ஸாம் நடக்க போறதா இப்போ அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது இல்லையா. இப்போ இந்த இதுல வந்து ரெண்டு பேப்பர் இருக்கும். இதுல வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கும். இந்த பேப்பர் 1ல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பிளஸ் ஜெனரல் ஸ்டடீஸ்ல வரக்கூடிய அது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் பிளஸ் ஆப்டிடியூட் உங்களுக்கு பேப்பர் இருக்கும். அந்த பேப்பர் 2ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெக்னிக்கல் பேப்பர் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த இதுக்காக நம்மளுடைய குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமில இதுக்காக உங்களுக்கு என்னென்ன விதமான கிளாஸஸ் எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிற இந்த டீட்டெயில்ஸ்லாம் இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதுல நம்மளுடைய பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 அப்படி அதுல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். அது 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 100 கொஸ்டின்ஸ் நமக்கு என்ன பண்ணும், 40 கொஸ்டின் பிளஸ் அதுக்கு மேல வந்து நம்ம இதுல வந்து எலிஜிபிலிட்டி ஆகணும். இது எடுத்தாதான் அடுத்து பேப்பர் 1ல வரக்கூடிய ஜெனரல் ஸ்டடீஸ் பிளஸ் உங்களுக்கு மென்டல் எபிலிட்டியில மார்க் எடுத்தாலும் அதிக மார்க் எடுத்தாலும் டெக்னிக்கல் பேப்பர்ல அதிக மார்க் எடுத்தாலும் அப்பதான் நீங்க பாஸ் பண்ண முடியும். ஏன்னா இதுல வந்து மினிமம் பார்த்தோன்னா 40 பிளஸ் அடிக்கணும். 40 கீழே எடுத்துட்டு மத்தெல்லாம் நீங்க சென்டம் அடிச்சா கூட உங்களால சக்சஸ் பண்ண முடியாது. அதனால இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியும் கேர்லெஸ்ஸா விடக்கூடாது. எதிரையும் நல்ல ஸ்கோர் எடுக்கணும். இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்மளுடைய டிஎன்பிசி அஃபீஷியல் வெப்சைட்ல விட்டுருக்காங்க. நம்மளுடைய குளஞ்சியப்பா அகாடமியோட யூடியூப் சேனல்லையும் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான கிளாஸஸ் வந்து 3 கிளாஸஸ் ஆல்ரெடி நம்ம ஒரு 8 வீடியோஸ் இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமியில் வந்து நீங்க வந்து ஜென்ரல் ஸ்டடீஸோ அல்லது டெக்னிக்கல் பேப்பர் எது ஜாயின் பண்ணாலும் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான கிளாஸஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறோம். இது எப்பயுமே பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாளும் உங்களுக்கு மார்னிங் வந்து 10 to 1 இதுக்கான கிளாஸஸ் உங்களுக்கு கொடுக்குறோம். இது வந்து டைரக்டாவும் இருக்கு, ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுமே இது உங்களுக்கு இருக்கு. சரியா? இது ஆஃப்லைன் அப்புறம் ஆன்லைன் ரெண்டுமே இருக்கு. இதுக்கான வீடியோ ரெக்கார்டும் வந்துடும். இதை ஜாயின் பண்றவங்களுக்கு இந்த கிளாஸஸ்க்கான உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வந்துடும், இதுக்கான டெஸ்ட் வந்துடும், அதுக்கான வந்து கிளாஸஸ் அண்ட் வீடியோ எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்துரும்பா. அதை தொடர்ந்து பேப்பர் 1லயே பார்த்தோன்னா உங்களுக்கு பார்ட் பி அண்ட் சின்னு 2 இருக்கு. அதுல ஜெனரல் ஸ்டடீஸ் அதுல வந்து மொத்தம் ஒரு 9 யூனிட் இருக்கும். 9 யூனிட் பிரிச்சிருப்பாங்க. மென்டல் எபிலிட்டி லாஸ்ட் 10வது யூனிட்டா மொத்தம் பிரிச்சிருப்பாங்க. இதுல மொத்தம் 10 யூனிட் நமக்கு சிலபஸ்ல இருக்கும். இது எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் தான். இதுக்கு முன்னாடி 2018ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து நமக்கு இப்போ 10th ஸ்டாண்டர்ட் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ அதனால நமக்கு இப்போ குரூப் 4 ஆல்ரெடி படிச்சவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல திரும்பி இப்போ படிக்கிறவங்களுக்கு கூட ஈஸி தான். இதுக்கான கிளாஸஸ் பார்த்தோன்னா நமக்கு பொதுவா மண்டே டு ஃப்ரைடே அந்த வாரத்துல 5 நாள் வந்து 5 டேஸ் இதுக்கான கிளாஸஸ் உங்களுக்கு கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம இந்த கிளாஸஸ் பார்த்தோன்னா மார்னிங் வந்து 10 to 1 பர் டே 3 ஹவர்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இதுக்கான கிளாஸஸ் இருக்குமா. ஏன்னா அப்பதான் போர்ஷனை நம்மளால முடிக்க முடியும். இது கிட்டத்தட்ட ஒரு 80 நாள் இருந்தாலும் நமக்கு ஒரு 70 நாளுக்குள்ள போர்ஷன் முடிக்கணும். இது தேவையான சப்ஜெக்ட்டுக்கு ரிவிஷன்லாம் உங்களுக்கு ப்ராப்பரா கொடுக்கணும். இந்த எல்லா கோர்சஸ்க்கும் பார்த்தோன்னா மெட்டீரியல்ஸ் நம்மள்ட்ட இருக்கு. இப்போ ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த இதுல கீழே மென்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட் கூடவே மெட்டீரியல்ஸ் எல்லாமே இந்த ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல உங்களுக்கு உள்ள வந்துடும். சரியா? இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தவரை மட்டும் உங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு தமிழ் அல்லது இங்கிலீஷ் மீடியத்துல வாங்கிக்கலாம். இந்த பேப்பர் 1க்கான இதுல மெட்டீரியல்ஸ் இந்த மெட்டீரியல்ஸ் பார்த்தோன்னா தமிழ் மீடியம் அல்லது இங்கிலீஷ் மீடியம் அவைலபிளா இருக்கு நம்மள்ட்ட. ஏஜ்ல எது வேணாலும் வாங்கிக்கலாம். சரிங்களா? 2 மீடியத்துல எது வேணாலும் வாங்கிக்கலாம். சரி, அடுத்தது இது மாதிரி பேப்பர் 2 அது வந்து உங்களுடைய டெக்னிக்கல் பேப்பர். சரியா? இதுல வந்து மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் ரெண்டுமே இருக்கும். இதுக்கான கிளாஸஸ் வந்து நம்ம மண்டே டு ஃப்ரைடேல ஆஃப்டர்நூன் 2 to 5 PM இதுவும் பார்த்தோன்னா பெர் டே 3 hours. ஏன்னா உங்களுக்கு அப்படி கொடுத்தா மட்டும்தான் இதுவும் போர்ஷன் நம்மளால கவர் பண்ண முடியும். பெர் டே 3 hours வாரத்தில் 5 நாள் உங்களுக்கு கிளாஸஸ் கொடுக்குறோம். இதுக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு மெட்டீரியல் இதுக்கான மெட்டீரியல் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா பிடிஎஃப்ல தான் இருக்கும். சரிங்களா? அதுவும் இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும். இதுக்கான மெட்டீரியல் ஒன்லி இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும். இது பிடிஎஃப் ஃபார்ம்ல மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? அப்புறம் இந்த கிளாஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆன்லைன்ல தான் இருக்கும். சம் கிளாஸஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஆஃப்லைன்ல இருக்கும். இதை வந்து இப்போ சென்னையில் இருக்கிற ஃபேக்கல்ட்டி ஆஃப்லைன்ல வந்து டைரக்டா வந்து எடுக்கிறப்போ அந்த கிளாஸ் வந்து இப்போ இங்கே நேரடியாக வர ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ணிக்கலாம். இல்லை நான் மொத்தமாகவே ஆன்லைன்ல அட்டன் பண்ணிக்கிற ஸ்டூடெண்ட்டும் என்டையர் கிளாஸஸும் ஆன்லைன்ல நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். இதுக்கும் அன்னன்னைக்கு கிளாஸஸ் முடிய கையோட உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டட் வீடியோ வந்துடும். சரிங்களா? இதுக்கு வந்து ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஃபர்ஸ்ட் இது மட்டும் பேப்பர் மட்டும் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு ஃபீஸ் வந்து வெறும் 15,000 ரூபாய். இது இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் புக்ஸ் மெட்டீரியல் அப்புறம் டெஸ்ட் சீரீஸ் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இதுக்கான வீடியோ ரெக்கார்டட் எல்லாம் இதுக்கு சேர்ந்து வந்துடும்.
வெறும் எனக்கு டெக்னிக்கல் மட்டும் எனக்கு போதும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு 20,000 rupees. இதுவும் இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் இது பிடிஎஃப் இருக்கக்கூடிய மெட்டீரியல், அப்புறம் டெஸ்ட் சீரீஸ், உங்களுக்கு அதுக்கான ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் வந்துடும், அப்புறம் வீடியோஸ், ரெக்கார்டட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இதோட கவர் ஆயிடும். சரிங்களா? இது எல்லாமே இந்த 20,000க்குள்ள உங்களுக்கு வந்துடும். இந்த டெக்னிக்கல் சப்ஜெக்ட் பேப்பரை யாரு சார் இது ஹேண்டில் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2018ல நம்மளுடைய அந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எழுதி டாப்பர் சொல்ல முடியா, அந்த டாப்பரா இருக்கிறவங்க தான் இந்த எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இப்போ வந்து கிளாஸஸ் வந்து ஹேண்டில் பண்றவங்க இந்த டாப்பர்ஸ் தான். அதுல மட்டும் இல்லாம இப்போ கரண்டாவும் நிறைய இதுல பிரைவேட் காலேஜஸ்ல லெக்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால உங்களுக்கு இப்போ இந்த சப்ஜெக்ட்ல வந்து ரொம்ப டைனமிக்கா இருக்காங்க. இந்த சப்ஜெக்ட்ல எப்படி லாஸ்ட் இயர் எப்படி 2012ல எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 18ல எப்படி கேட்டிருக்காங்க, இப்போ கரண்ட் ட்ரெண்ட் எப்படி கேட்பாங்க, எந்தெந்த ஏரியாவுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், ப்ரியாரிட்டி கொடுக்கணும், அந்த ஆஸ்பெக்ட்ல தான் இந்த என்டையர் கிளாஸஸே உங்களுக்கு அழகா ஹேண்டில் பண்ண போறாங்க. சரிங்களா? ஏற்கனவே எங்கள்கிட்ட ஒரு பேட்சஸ் போயிட்டு இருக்கு, அதுல நிறைய ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஆரம்பிக்கிறது வந்து செகண்ட் பேட்சஸ். சரிங்களா? அதனால இந்த கிளாஸஸ் வந்து ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். மற்ற அகாடமியோட நம்ம குழந்தை ஐஏஎஸ் அகாடமியில இந்த மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் பர்டிகுலர் இந்த சப்ஜெக்ட் டெக்னிக்கல் பேப்பருக்கும் வெரி எக்ஸலன்ட் ஃபேக்கல்ட்டி வந்து இப்போ கூட வந்து கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி ஜென்ரல் ஸ்டடிஸ்ன்னு பார்த்தோன்னா இதுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்டுடைய எக்ஸ்பர்ட் பர்சன் ஆல்ரெடி சம் பீப்புள் வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களும் இந்த கிளாஸஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அல்டிமேட்டா உங்களை எப்படியாவது வந்து ஜாயின் பண்ணாங்க அத்தனை பேரும் சக்சஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோட தான் இந்த கிளாஸஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து தனித்தனியா எடுத்தீங்கன்னா இந்த ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,000 வரும். அதாவது 15,000 பிளஸ் 20,000 சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35,000 வரும். ஆனா நீங்க ரெண்டுத்துக்கும் சேர்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 5,000 ஃபீஸ் கம்மியாக கிடைக்கும். 30,000 பே பண்ணாலே போதும். இந்த டுகெதர் அப்படிங்கிறது ஜென்ரல் ஸ்டடிஸ் அண்ட் ஆப்டிடியூட் இது நம்மளுடைய பேப்பர் 2ல வரக்கூடிய மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் வரக்கூடியதை இதை நீங்க பண்ணீங்கன்னா 30,000 பண்ணீங்கன்னா என்டையராகவே இந்த 30,000க்குள்ள உங்களுக்கு என்னெல்லாம் வரும் சார், உங்களுக்கு புக்ஸ் வந்துடும். சரிங்களா? புக்ஸ், அதுக்கப்புறம் டெஸ்ட் சீரீஸ் வந்துடும், அப்புறம் வீடியோ. சரியா? வீடியோஸ், இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் பேக்கப்பா வந்துருப்பா. இது அண்டில டெஸ்ட் இருக்கு. இப்போ நீங்க கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சாட்டர்டே சண்டேல உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். இங்க பாருங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட்டை பொறுத்தல வந்து பாத்தீங்கன்னா உங்க தனியா டெஸ்ட் சீரீஸ் இருக்கு, உங்களுக்கு இதுக்கான டெஸ்ட்டும் இருக்கு. அதாவது ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி சாட்டர்டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு அந்த வாரம் நடக்கக்கூடிய மண்டே டு ஃப்ரைடே நடக்கக்கூடிய ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டேல உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். சரியா? ஜிஎஸ்க்கான டெஸ்ட் வந்து ஜிஎஸ்க்கான டெஸ்ட் வந்து சாட்டர்டே ஆஃப்டர்நூன்ல இருக்கும். ஏன்னா மார்னிங்ல வந்து உங்களுக்கு அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி கிளாஸஸ் போகும். அதே மாதிரி உங்களுக்கு டெக்னிக்கல் பேப்பர் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் சண்டேல உங்களுக்கு ஆஃப்டர்நூன் 2 to 5ல போகும். இது மாதிரி அந்த வாரத்துல என்ன போர்ஷன் நடந்ததோ அந்த போர்ஷனுக்கு பேரலா அப்படியே கையோட உங்களுக்கு டெஸ்ட்டும் கிளாஸ் டெஸ்ட் அப்படியே இருக்கும். வாரத்துல ஆனா 7 நாளுமே ஃபுல்லா டைட் பேக்டு தான் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ஏன்னா நாட்கள் நமக்கு குறைவா தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 80 நாள் தான் இருக்கு. அந்த 80 நாள்லயும் ஒரு லாஸ்ட் ஒரு 10 டேஸ் நீங்க ரிவிஷன் பண்ண வச்சா கூட ஒரு 70 டேஸ் தான் இருக்கு. 70 டேஸ்க்குள்ள நம்ம ஜென்ரல் ஸ்டடிஸ் முடிக்கணும், பேரலா நமக்கு இது நம்மளுடைய டெக்னிக்கல் பேப்பரை முடிக்கணும். சரிங்களா? இந்த எல்லாத்துக்குமான கிளாஸஸ், அதுக்குரிய டெஸ்ட், அதுக்குரிய வீடியோஸ் எல்லாமே நம்ம ப்ராப்பரா கொடுக்குறோம். இதை வந்து நீங்க அழகா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுல வந்து தனியா டெஸ்ட் சீரீஸும் தனியா நம்ம இது கொடுக்குறோம். அதாவது இப்போ என்னால கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியாது சார், எனக்கு அதுக்கான ஆப்ஷன் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதுக்கு தனியா இது கொடுக்குறோம், டெஸ்ட் சீரீஸ் கொடுக்குறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் சீரீஸ்ல மொத்தம் ஜென்ரல் ஸ்டடிஸ் ஜிஎஸ்க்கான ஜிஎஸ் பிளஸ் மென்டல் எபிலிட்டி இருக்கு இல்லையா, அதுல மொத்தம் வந்து ஒரு 20 டெஸ்ட் கொடுக்குறோம். அதுல யூனிட் வைஸா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 டெஸ்ட் இருக்கும். தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு ஒரு 3 டெஸ்ட், அப்புறம் மார்க் டெஸ்ட் 2 சேர்த்து மொத்தமா ஒரு 20 டெஸ்ட் கிட்ட இருக்கும். இதுக்கான ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல அட்டன் பண்ணீங்கன்னா 1,500, இங்க அகாடமில வந்து நேரடியாக அட்டன் பண்ணீங்கன்னா இதுக்கு 2,000 rupees இந்த ஜிஎஸ்க்கான டெஸ்ட்ஸ்க்கான காஸ்ட். அது மாதிரி பேப்பர் 2ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய டெக்னிக்கல் பேப்பர் இருக்கு இல்லையா, இதுல வந்து ஒன்லி ஆன்லைன் மட்டும் தான். ஏன்னா இந்த இவங்களே சிபிடின்னு கொடுத்துட்டாங்க, நம்மளுடைய கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்னு சொல்லி நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி கொடுத்ததுனால இந்த டெஸ்ட் ஆன்லைன் டெஸ்டாவே கொடுக்குறோம். இதுலயும் மொத்தம் வந்து உங்களுக்கு 20 யூனிட்டா பிரிச்சிருக்கிறோம். அதாவது 20 யூனிட் இருக்கு இல்லையா, அந்த 20 யூனிட்டுக்கான டெஸ்ட் வந்து கொடுக்குறோம். இந்த டெஸ்ட் சீரீஸை பத்தி இப்போ இந்த அடுத்த ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம். நீங்க பாருங்க, இப்போ இந்த டெஸ்ட் வந்து மொத்தம் 20 டெஸ்ட் கொடுத்துருக்கிறோம். அதாவது 15 வந்து யூனிட் வைஸா டெஸ்ட், 5 வந்து நீங்க வந்து மார்க் டெஸ்ட். சரியா? என்ன சார் மொத்தம் 20 யூனிட்னு கொடுத்துருக்காங்க, நீங்க வந்து 15 யூனிட்னு பிரிச்சிருக்கிறீங்களே அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மெக்கானிக்கல்ல வரக்கூடிய 10, ஆட்டோமொபைல்ல வரக்கூடிய 10, மொத்தம் 20 இருக்கு இல்லையா. சில சப்ஜெக்ட் அண்ட் டாபிக் வந்து ஓவர்லேப் ஆகுது. மெக்கானிக்கல் அது ஆட்டோமொபைலுக்கு மெக்கானிக்கலும் வருது. இது எல்லாத்தையும் கிளப் பண்ணி பாத்தீங்கன்னா 15 யூனிட் தான் நமக்கு மொத்தமாவே தேரும். சரியா? அந்த 15 யூனிட் என்ன அப்படிங்கிறது நாங்க கீழே கொடுத்துருக்கிறோம். இப்ப டீட்டெயிலா பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஆன்லைன், இப்போ இது ஆஃப்லைன் ஏற்கனவே போட்டிருந்தோம்.
இப்போ வந்து ஆன்லைன் மட்டும்தாங்கிறதுனால இதுக்கு அது 2000 இதுக்கான ஃபீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இது வந்து எக்ஸ்க்ளூசிவான டெஸ்ட் சீரீஸ்க்கான காஸ்ட் நான் சொல்றது. இப்போ வந்து நான் இப்போ கோச்சிங் சேரல சார், வெறும் நான் டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கான இது யாரெல்லாம் ஜாயின் பண்ணீங்களோ இதுக்கான டெஸ்ட் ஷெடியூல் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். இந்த டெஸ்ட்டுடைய அந்த டைம் படி பார்த்தோன்னா உங்களுக்கு இருக்கும். இதுக்கு தனியாக உங்களுக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். எங்களுடைய வெப்சைட்ல போயிட்டு அந்த டைம் இப்போ 2 PM பார்த்தோன்னா 2 PM கொஸ்டின் பேப்பர் ரெடியாக அப்லோட் ஆகிருக்கும். நீங்க அந்த உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டு உள்ள போனீங்கன்னா நீங்க டெஸ்ட் டைம் ஸ்டார்ட் ஆயிடும். நீங்க அந்த 3 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க டெஸ்ட்டை வந்து நீங்க பண்ணி சப்மிட் பண்ணிடணும். இல்லைன்னா அது ஆட்டோ சப்மிட் ஆகி எண்டில் வந்து உங்களுக்கு எவ்வளவு ரைட்டு எவ்வளவு ராங்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். சரிங்களா? இந்த டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆன்லைன் மோட்ல இருந்து எழுதி பழகினாதான் நம்மளோட டிஎன்பிஎஸ்சி நடத்துறப்போ தடுமாற்றம் இல்லாம டைம் மேனேஜ்மெண்ட், சில்லி மிஸ்டேக், கேர்லெஸ் மிஸ்டேக் எல்லாமே அழகா உங்களால பண்ண முடியும். சரிங்களா? இந்த டெஸ்ட் வந்து நீங்க வந்து இப்போ பாருங்க, இதுக்கான ஷெடியூல் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பரா கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 15 யூனிட்டுக்கான இது அழகா ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்குறோம். இதை நீங்க என்னன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி அழகா இதை கோத்ரூ பண்ணிக்கோங்கப்பா. சரிங்களா? இதுல ஃபைனலா பார்த்தோன்னா உங்களுக்கு மாடல் டெஸ்ட் வந்து பார்த்தோன்னா 5 டெஸ்ட் கொடுத்துருக்குறோம். சரிங்களா? இப்போ இந்த 5 டெஸ்ட்டே உங்களுக்கு போதும். எல்லா டெஸ்ட்டுமே பார்த்தோன்னா ஈச் டெஸ்ட் வந்து 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். சரியா? இதுல ஈச் டெஸ்ட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதனால இப்போ வந்து பார்த்தோன்னா 20 டெஸ்ட் அப்படின்னா இன்ட்டு பார்த்தோன்னா 20னா 4000 கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட வரும். நமக்கு அங்கே எழுத போறது என்னமோ 200 கொஸ்டின் தான். ஆனால் இப்போ 4000 கொஸ்டின் நீங்க ஒர்க் அவுட் பண்றது மூலமா உங்களுக்கு அதுல டைம் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சுக்கலாம், சில்லி மிஸ்டேக், கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்க வரக்கூடிய கொஸ்டின்ஸ் நேரடியாவோ இல்லை இன்டைரக்டாவோ நமக்கு இது வந்து பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த டெஸ்ட் சீரிஸ் மட்டும் வேணுங்கிறவங்களும் இதை அவைல் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து பார்த்தோன்னா அது மாதிரி ஜிஎஸ்க்கான டெஸ்ட் சீரிஸ் தனியா இருக்கு, அது மாதிரி டெக்னிக்கலுக்கான டெஸ்ட் சீரிஸ் தனியா இருக்கு. அது மாதிரி புக்ஸ் வந்து பார்த்தோன்னா நீங்க ஜிஎஸ்க்கான புக்ஸ் தனியா வாங்கிக்கலாம், அது மாதிரி டெக்னிக்கலுக்கான புக்ஸ் தனியா வாங்கிக்கலாம். என்ன உங்களுக்கு தேவையோ அந்த தேவையை குளஞ்சப்ப ஐஏஎஸ் அகாடமி அழகா உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. தேவையானவங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த கிடைச்சக்கூடிய இந்த வாய்ப்பை அழகா பயன்படுத்திக்கோங்க. நான் மீண்டும் சொல்றேன், இந்த 45 சீட்டு கிடையாது, நம்ம 45 விட கூட வரும். கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 80 சீட்டு கிட்டத்தட்ட வரும்னு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். அதனால வந்து இப்ப 45 நினைச்சிட்டு அலட்சியமா இருக்க வேணாம். இதை அழகா திட்டமிட்டு படிங்க. நமக்கு கிடைச்ச அந்த பொன்னான வாய்ப்புகள் அந்த இருக்கக்கூடிய நாட்களை நம்ம சக்சஸா எப்படி மாத்துறது, இதுக்கான என்னென்ன மாதிரி திட்டமிடணும், இதை எப்படி சார் படிக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்கள் தேவைன்னா நீங்க அகாடமியை நீங்க தொடர்பு கொள்ளுங்க. சரிங்களா? இப்போ இந்த குளஞ்சியப்ப ஐஏஎஸ் அகாடமி இது சென்னையில வந்து பார்த்தோன்னா அண்ணா நகர்ல இதோட ஹெட் ஆஃபீஸ் இருக்கு. அதனால நேரடியாக அங்கே வந்து படிக்கிறவங்க நம்மளுடைய அகாடமிக்கு நேரடியாக வந்து படிக்கலாம். இல்லை வர முடியாதவங்க பார்த்தோன்னா ஆன்லைன்லேயே இந்த கிளாஸஸ் என்டையர் கிளாஸஸ் ஆன்லைன்ல நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். அன்னன்னைக்கு நடக்கிற கிளாஸஸ்க்கான உங்களுக்கு மெட்டீரியல், அப்புறம் டெஸ்ட் சீரீஸ், அப்புறம் உங்களுக்கு வீடியோஸ் ரெக்கார்டர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா வந்துடும். சரிங்களா? அதனால ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். எங்களுடைய சக்சஸ் பண்ணணும், வெற்றி பெறணும், இந்த வரக்கூடிய மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரை பாஸ் பண்ணி நான் ஃபியூச்சர்ல வந்து பார்த்தோன்னா நம்முடைய ஆர்டிஓடைய ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸரா மாறணும் அப்படிங்கிறவங்களுடைய கனவை நிறைவேற்றுறதுக்கு குளஞ்சியப்ப ஐஏஎஸ் அகாடமி தயாரா இருக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.